விஜயோட அரசியல் நிலைப்பாடு எப்படி சார் பாக்குறீங்க? அவங்க பின்னாடி போற ரசிகர்கள் அவங்களா ஒரு ஃப்ரீ ஃப்ளோடா போயிட்டு இருக்காங்க. சார், நான் ஒப்பிட்டு பார்க்கணும். எம்ஜிஆர் கூட என்டிஆரோட தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவர்களாம் நிறைய செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க. அவர்களும் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற நடிகர்கள், ஹீரோ, மக்கள் மனசை கவர்ந்தவங்க. அப்படிலாம் இன்னைக்கு இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி மேல பேசுவோம். சிரஞ்சீவி அவர்கள் எங்கள் கட்சியில இருந்தார். அவர் பிரஜாய் ராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சார். 20 லட்சம் பேருக்கு மேல கூட்டினாங்க அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது. அந்த பிரஜாய் ராஜ்யம் கட்சி காங்கிரஸ் கூட யோசனை பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டாரு, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டி என்ன பண்ண போறாருன்னு. ஆனா அவர் 18 விழுக்காடுக்கு மேல வாக்குகளையும் பெற முடியல. 18-19 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலேயும் பெற முடியல. ஆனா அவர் தான் சூப்பர் ஹீரோ. என்னைக்கும் ஹீரோ, அன்னைக்கும் ஹீரோ. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு வாக்கு வங்கி பெற்ற பிறகு கட்சியை நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? ரசிகர்கள் கேடர் பேஸ்டு பார்ட்டியா மாற முடியாது. ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அவரால் கட்சியை நடத்த முடியாம என்ன பண்ணாரு? காங்கிரஸ்ல இணைச்சி ஒன்றிய அரசியல UPA 2ல அவர் ஒரு ஒன்றிய இணை அமைச்சரா, டூரிசம் மினிஸ்டரா பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் நடிக்க போயிட்டார். அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டுல சிரஞ்சீவிக்கு நிகரான சூப்பர் ஸ்டார் இடம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. இப்ப பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார். பவன் கல்யாண் என்ன பண்ணாரு? அவருடைய அரசியல் என்னாச்சு? ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் தான். கவர்மெண்டா ஆக முடியாது. இங்கேயும் அண்ணன் விஜயகாந்த் வந்தார், நடிகர் கார்த்திக் வந்தார், பல பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்தார். எல்லோரும் அந்த வீச்சை எட்ட முடியுமானா எட்ட முடியல. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் அவருடைய உயரம் அவங்களுக்கு புரிஞ்சுதான் அரசியலுக்கு வந்தாங்க. இது ஒரு மாயை, ஒரு பிரம்மை நடந்துட்டு இருக்கு. 4ஆம் தேதி தீர்ப்பு வாசிக்கப்படும். உங்களுக்கு கூட அந்த ஐடி அதுதான் சொல்றேன். தேர்தலையே நடத்த விடல. ஒரு சுமூகமா பீஸ்ஃபுல்லா எல்லோரும் ஜனநாயக திருவிழாவில் கலந்துக்கணும். வேட்பாளர்கள், கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அந்த தேர்தலில் வெளிப்படைத்தன்மையோடு பணியாற்ற விடலை. அங்கங்க முகாம்கள் இட்டு தாக்குதல், ரைடு, ஒரு உளவியலான தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. நாங்க எங்கேயுமே நடத்தலைன்னாங்க. நாங்க வீடியோ ஆதாரம், இன்னும் 2-3 வீடியோ ஆதாரம் வந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பா பின்பா சென்னைக்கு போயிட்டு அதுக்கும் ஐடி விளக்கம் கொடுக்கணும். நான் இன்கம் டேக்ஸ் துறையை கேட்டுக்கொள்வதில் அதிகாரிகள் நல்ல மனிதர்கள், மெத்த படித்தவர்கள், நல்ல குடும்பத்திலிருந்து பயிற்சி பெற்று உங்களை படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமையா அமைச்சிருக்காங்க. ஆனா உங்களை ஏவ விடுபவர்கள் டெல்லியில இருந்து யாருன்னு தெரியும். அந்த ஏவலுக்கு நீங்கள் பலிகடாகி விட வேண்டாம். சட்டம் என்ன சொல்லுது? நீங்க எங்க சோதனை நடத்தினாலும் சோதனை நடத்துவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. தகவல் அடிப்படையில நீங்களாம் அந்த கடிதத்துல எழுதியிருக்கீங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோ உங்க ரிப்போர்ட்டோ நீங்க சோதனை நடத்துங்க, கைப்பற்றுங்க. கள்ள பணத்தை, கணக்குகள் வர கைப்பற்றுங்க, தப்பு கிடையாது. அதுல எங்க கவர்மெண்ட்டையும் நாங்க பண்ணோம். ஆனா வெளிப்படைத்தன்மையோட இந்த வீட்டுல ரைடு பண்ணோம், இந்த வீட்டுல சோதனை நடத்தணும், ஏன் பிரஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்க? ஒருவேளை ஏதாவது கிடைச்சிருந்தா பிரஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களா? கிடைச்சிருந்தாலும் கிடைக்கலனாலும் அந்த வீட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருக்கு. மன அளவுல உளவியல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்க வெளிப்படையா சொன்னீங்க, இன்னார் வீட்டுல நாங்க சோதனை நடத்தணும், அந்த சோதனையின் அடிப்படையில எங்களுக்கு கிடைச்சது இல்ல கிடைக்கல. அதுக்கு மீறி ஒரு படி மேல போய் சொல்றேன். எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் எத்தனை பேர் வீட்டுல ரைடு பண்ணீங்க, சோதனை நடத்துனீங்க? எத்தனை தலைவர் வீட்டுல ரைடு பண்ணீங்க, சோதனை பண்ணீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, அமமுக வேட்பாளர்கள் எத்தனை பேரை ரைடு பண்ணீங்க, சோதனை பண்ணீங்க? அந்த தலைவர்கள் வீட்டுல எவ்வளவு பேரை ரைடு பண்ணி சோதனை பண்ணிச்சீங்க, எவ்வளவு கைப்பற்றுறீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. இதுலயே தெரிஞ்சு போயிடும் எவ்வளவு பாகுபாடோடு, எவ்வளவு பாரபட்சத்தோடு இன்கம் டாக்ஸ் துறை பழி வாங்கி இருக்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களையும் வேட்பாளர்கள் தெரியும். வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் கொடுங்க. இந்த தேர்தல்ல எவ்வளவு பேர் வீட்டுல ரைடு பண்ணி, அதுல அந்த கூட்டணி எவ்வளவு பேர், இந்த கூட்டணியில எவ்வளவு பேர், அப்போ உண்மை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் கூட ஏன் தேர்தலுக்கு முன்னாடி என்கிட்ட ஆதாரம் தான் சொல்லலைன்னா, இது தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக சொல்லுவாங்கன்றதுனால நான் அமைதியா இருந்தேன். மக்கள் தீர்மானிக்கிட்டோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நான் அதெல்லாம் வெளியிட்டு இருக்கேன். இன்னும் வெளியிட போறேன். இன்னும் 2-3 ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, வெளியிட போறேன். தமிழ்நாட்டை போலவே மற்ற மாநிலங்கள் தேர்தல் இதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய தாக்குதல், உளவியலான தாக்குதல்,